அவருக்கே ரிமாண்ட் ஆர்டர் வந்திருக்காங்கிறாரு. அதனால தான் கூட கேட்டேன். ரிமாண்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனால் பண்ணல. என்னுடைய ஒரு இது ஆதாரத்தோட இது போல தவறுகள் இருக்கு, இது போல செய்தி அந்த இதை சுட்டி காட்டி இருந்தேன். இதுக்கு எப்படி ரிமாண்ட் பண்ண கோர்ட்ல வந்து ரிமாண்ட் பண்ணல, விடல. என் பேர்ல ஆதாரம் இருக்கிறதுனால அப்படி பண்ண விடல. அன்னைக்கு அந்த நீதிபதி நல்ல இதுவா எனக்கு தீர்ப்பு வழங்கி இது பண்ணியிருந்தாங்க. நான் தாம்பரம் மாநகராட்சியில் பல்வேறு முறைகேடுகள் ஆதாரத்தோடு இருந்ததை பொது வழியில் போட்டு இது பண்ணேன். உடனே எனக்கு சம்மன் அனுப்பிச்சு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு பயமுடுத்தி சம்மன் அமைச்சு உட்கார வச்சு பயமுடுத்தி ஒரு அது போல எல்லாம் நெருக்கடி கொடுக்கப்பட்டது. நெருக்கடி எதிரான செயல்கள் கொடுக்கணும், நெருக்கடி கொடுக்கப்பட்டது. இப்ப அண்ணன் சொன்னார், வாய் தவறி சொன்னார், தினம் ஒரு ஆணவ படுகொலை இந்த மாதிரிலாம் சொன்னா அப்புறம் ரிமாண்ட் தான் வரும். இல்ல அவருக்கு ஒரு இது ரிமாண்ட் எச்சரிக்கை வந்திருக்குது. அவருக்கு ஒரு ரிமாண்ட் இந்த மாதிரி போற பதில அடிச்சு விட்டா ரிமாண்ட் வரும். அதுல திமுகவோட நோக்கம். திமுகவோட நோக்கம் என்னன்னா ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியோட குற்றச்சாட்டுகளுக்கு நாங்க பதில் சொல்றோம். எவ்வளவு பேரை வந்து இதே குற்றங்கள் பல்வேறு குற்றங்களுக்கு நீங்க உங்க குற்றச்சாட்டு சொன்னீங்க, அதுக்கு பதில் சொல்றேன். இது வந்து அவர் ஒரு நெருக்கடிக்கு ஆளாயிருக்கிறாரு, காரணம் ஒரு வார் இருக்குது. இப்ப அவர் வந்து இந்த வார்ல தாவைக்கோட வெற்றியா அதிமுக தன்னோட வெற்றியா கருதுது. அதான் சொல்றாரு அவரு. இப்ப திமுக தோத்துருச்சு, பரவாயில்ல, நீ ஜெயிக்கல, அப்ப இவங்க வெற்றி பெற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. இப்ப அதிமுக வின் பண்ண மாதிரியே ஒரு பூரிப்பு. இதுதான் இந்த மண்ணில இருந்து இவங்க விலகி இருக்காங்கன்னு நாங்க சொல்றோம். கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டு காலமாகவே சரியான முறையில் இவங்க கையாளல. இல்ல அதிமுக எதிர்கட்சிக்கு தக்க வைக்கிறாங்களே. எதிர்கட்சி தக்க வச்சதுங்கிறது வந்து திமுக வீழ்த்துட்டு அர்த்தமா? இப்ப நாங்க சொல்றோம் ஒரு திரைபிம்பம் இங்க வேலை செஞ்சிருக்கு. இந்த திரைபிம்பத்துக்கான வாக்குகள் சிதறி போயிருக்கு ஒரு இடத்துக்கு. அதெல்லாம் ஏற்கிறோம். மக்களோட தீர்ப்பை ஏற்று ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அந்த மண்ணில் செயல்படத்தான் போறோம். நாங்க வந்து வீட்டுல போய் ஒளிஞ்சிக்க போறது கிடையாது. எதிர்கட்சி ஒன்னும் முடிவு ஆகல. வீட்டுக்கு ஆளுங்கட்சி இல்லாத கட்சி எல்லாமே எதிர்கட்சி தானே. நீங்க எதிர்கட்சி அது கூட இன்னும் உங்களுக்கு முடிவு ஆகல. அது மாறிடுச்சு. 64க்கு வந்துட்டு அதனால அது மாறி இப்ப இரண்டாவது இடத்துக்கு திமுக வந்திருக்குது. 64 பொறாத காலம் என்னன்னா அவர் என்னன்னு சொல்றாரோ அங்கேயே ஆன் தி ஸ்பாட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். கோவிந்தராஜ் சொன்ன உடனே மாறி இருக்கு. சொன்னதாரு பாரதான் பாக்கும், என்ன ரொம்ப முதலிடாதான் பாரதான் பாக்கும். கோவிந்தராஜ் சொல்லுங்க. அப்ப இதுல ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அந்த மண்ணில் செயல்பட தான் போறோம். நாங்க எங்களுக்கு பேரறிஞர் அண்ணா கற்றுக் கொடுத்த கல்வி இதெல்லாம். நாங்க மக்களோட செல், அவர்களோட நில், அவர்களுக்காக பேசு அப்படின்றதெல்லாம். இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இல்லை. மக்கள் திருப்பி ஏற்கிறோம். ஒரு திரைபிம்பம் வேலை செஞ்சிருக்கு. இந்த மக்களோட பிரச்சனைகளுக்கு கூட தான் நிற்க போறோம். இந்த மக்களோட பிரச்சனைகளை முன்னெடுத்து பேச தான் போறோம். அதுல எல்லாம் போய் பின்வாங்கி போய் வீட்டுக்குள்ளேயோ எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு தூங்கிட்டு இருக்க போறது இல்லை. 5 ஆண்டு காலமும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இந்த மண்ணில் செயல்படுறாரு. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மீண்டும் மீண்டும் அவர் எழுப்புறாரு. இது சொல்லிருக்கீங்க. நாங்க 2 பேருமே பல வாதங்கள்ல பேசியிருக்கோம். இது அவருக்கும் பதில் தெரியும். உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிக்கு ஒரு பதில் சொல்லிட்டாரு. அவர் வந்து ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுக்கு நாங்க செயல்படுவோம்னு சொல்லி. அடுத்து போதை கலாச்சாரம் அந்த இந்த ஆட்சியின் மீது பல்வேறு நேத்திக்கு கூட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அந்த ஜோம்பே சொல்லிட்டு ஏதோ ஒரு இதை பார்த்தேன். நான் வந்து இதெல்லாம் வந்து அந்த போதை இதெல்லாம் போட்டு அப்படியே ஜோம்பேன்னு சொல்லிட்டு இப்படி நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஜோம்பே போதை மருந்து. எனக்கு அது இது கூட இதுல பார்த்தேன் பேப்பர்ல இதெல்லாம் வந்துட்டு. சரி, போதை கலாச்சாரம் சட்டம் ஒழுங்கு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டை விட கூடுதலாக குஜராத்ல இருக்குது.